வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அப்டேட்க்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14 வரையும் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் உங்களுக்கு தகவல் சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்களோட நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தனித்துவ அடையாள ஆணையம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆதார் எண் வழங்கி வருகிறது. ஆதார் அட்டை முக்கியமான அடையாள ஆவணமாக மட்டுமல்லாது, நாட்டு மக்கள் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பெறவும், வங்கி தொடர்பான சேவைகள், பத்திரப்பதிவு செய்தல் உள்ளிட்ட முக்கியமான நடவடிக்கைகளுக்கு அத்தியாவசியமான ஆவணமாக திகழ்கிறது. பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சேவைகளை பெறுவதற்கு தனிமனித அடையாளமாக திகழ்வது ஆதார் அட்டை. கண்விழி, கைரேகை, பெயர், புகைப்படம், முகவரி உள்ளிட்ட சுயவிவரங்கள் அதில் அடங்கியுள்ளதால் போலிகளை தவிர்த்து தகுதி வாய்ந்த நபர்களை பயனடைய முடிகிறது. ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களது ஆதாரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவித்து வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு நிறைவடைந்தவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும். அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையத்தில் புதுப்பித்துக் கொள்ளலாம். அப்போது புகைப்படங்கள், கைரேகையை புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நிலையில் ஆதார் அட்டையை கட்டணமின்றி புதுப்பிக்க மேலும் 3 மாதங்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 14ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் டிசம்பர் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. அதனால் எல்லோரும் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம் டிசம்பர் மாதம் வரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.